1296லேருந்து 1316 ஏடி வரைக்கும் டெல்லியை ஆழ்ந்த ஒரு சுல்தான் தான் அலாவுதீன் கில்ஜி. இவரை பற்றி நமக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. ஆனால் பத்மாவத் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இவரை பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கும். இந்த அரசருக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அவருக்கு மீசையும் தாடியும் இல்லாத ஆண்மகன்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்குமா. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆண்மகன்களை தன்னோட ஹரீமில் கைது பண்ணி வச்சிருந்ததா சொல்லப்படுது. இவருடைய தளபதியான நுஸ்ரத் கான் ஒரு சமயம் குஜராத்துக்கு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு. அப்போ தன்னோட ஒரு அடிமையை கூட்டிட்டு வர்றாரு. அவர் பொறப்பால ஒரு ஹிந்து, ஒரு திருநங்கையும் கூட. அந்த அடிமையை அவரோட தளபதி 1000 தினாருக்கு வாங்கிட்டு வராரு. இப்போ எப்படி ருப்பி அப்படிங்கிற ஒரு காசு பயன்பாட்டில் இருக்கும், அந்த காலத்தில் தினார் அப்படிங்கிற ஒரு காசு தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் அந்த அடிமைக்கு ஹசார் தினாரி அப்படிங்கிற ஒரு பட்ட பேரும் வருது. பிற்காலத்தில் அந்த அடிமை இஸ்லாமத்துக்கு கன்வெர்ட் ஆகி அவருக்கு மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அவரை கூட்டிகிட்டு அலாவுதீன் கில்ஜி முன்னாடி நிப்பாட்டாரு அவருடைய தளபதி. அவர் திருநங்கையாக இருந்தாலும் அவர் ரொம்ப அழகாக இருக்கனால அவரோட அழகில் மயங்கிடுறாரு அலாவுதீன் கில்ஜி. அடிமையாக உள்ள வர்ற மாலிக் கஃபூர் படிப்படியாக முன்னேறி சீக்கிரமாகவே படை தளபதியாகவே மாறிடுறாரு. அவர் படை தளபதியாக மாறுறதுக்கு அவர் அழகு மட்டும் காரணம் இல்லை, அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கார். கிட்டத்தட்ட அலாவுதீன் கில்ஜியோட கஜானா நிறையிறதுக்கே இவர் தான் காரணமாக இருக்கார். அரச விஷயங்கள் எல்லாமே எழுதுறதுக்கு அந்த காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி வாழ்ந்தவர் தான் ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிற ஒரு ஸ்காலர். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜிக்கும் மாலிக் கஃபூருக்கும் ஹோமோசெக்சுவல் அஃபேர் இருந்ததாக எழுதியிருக்காரு அவரோட ரெக்கார்ட்ஸில். ஆனால் அது ஒரு தரப்பு மக்கள் மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் இடையில இந்த மாதிரி அஃபேர் இல்லை, அலாவுதீன் கில்ஜிக்கு மாலிக் கஃபூர் மேலே ரொம்ப நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இறுதியில் அலாவுதீன் கில்ஜி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாரு. அதுக்கு காரணம் மாலிக் கஃபூர் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜியோட மைனர் சன்னை பொம்மை அரசனாக்கி இவர் அரசாள ஆரம்பிச்சிடாரு. ஆனால் அது சில அமைச்சர்களுக்கு, சில பணக்காரர்களுக்கு பிடிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாலிக் கஃபூர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தலையை வெட்டியிருப்பாங்க. இப்படி தான் மாலிக் கஃபூர் இறந்து போயிருப்பார். ஒரு சின்ன அடிமையாக உள்ள அரசனாக இருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.